வணக்கம் நண்பர்களே. நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அடிக்கடி போட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் எங்களோட கழுதாவளை கிராமத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான தச்சு வேலை செய்கிற ஓடாவி கணேசண்ணன் என்று சொல்லுவாங்க. இந்த கணேசண்ணனை இன்றைக்கு நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அவரோட தோட்டத்துக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அது நாங்கள் இதுவரையில் பல பயிர்கள்ற வீடியோக்கள் நாங்கள் போட்டிருந்தாலும் இன்றைக்கு வந்து இந்த கணேசண்ணனுடைய வெங்காய செய்கை, சின்ன வெங்காய செய்கை என்று சொல்லுவாங்க. இந்த வெங்காய செய்கையை பற்றி அவர்கிட்ட இருந்து நாங்கள் இந்த தகவல்களை கேட்டுக்கொள்வோம். வாங்க நாங்கள் அவரை சந்திப்போம். வணக்கம் கணேசண்ணன். வணக்கம். வெங்காயம் செய்திருக்கிறீர்கள். இது வந்து என்ன சின்ன வெங்காயம்? என்ன இது வந்து சின்ன வெங்காயம், கறி வெங்காயம், கறிக்காய் என்று சொல்லுவாங்க. கறிக்காய் ஓலைக்காய், ஓலைக்கு பிடுங்குறது இல்லை, கிழங்கு வெங்காயத்துக்காக நாட்டுறது. என்ன வெங்காயத்துக்காக கறி வெங்காயம் பண்ணி சொல்றது. இந்த வெங்காயம் இப்போ நாட்டி எவ்வளவு நாள்? இந்த வெங்காயம் கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிருக்கு. 40 நாள் பயிற்சி. 40 நாள். இந்த வெங்காயம் நடுகை செய்யக்குள்ள வெங்காயம் அதுக்கு நடுகை செய்கிறதுக்கான விதை வெங்காயத்தை எங்கேருந்து எடுத்துக்கொண்டு நீங்கள்? இதில் விதை வெங்காயம் நாங்கள் யாழ்ப்பாணம் இருந்து எடுக்கிறோம். யாழ்ப்பாணம் அஜி, இந்த வடமராட்சி அப்படியான இடங்கள்ல இருந்து எடுத்து தான் நாங்கள் நாட்டுறோம். இந்த இப்போ எவ்வளவு நிலப்பரப்பில் நாட்டி இருக்கீங்க? இது வந்து 1/2 ஏக்கருக்கு கூடுது. 1/2 ஏக்கருக்கு கொஞ்சம் கூட. வெங்காயம் எவ்வளவு அந்தர் கணக்காண்டி சொல்லுவாங்க. வெங்காயம் அந்த எண்ணக்குள்ள நாங்கள் ஒரு 5 அந்தர் எடுத்திருக்கோம். இந்த வெங்காயம் 5 அந்தர் விதை வெங்காயம் எடுத்து நாட்டி இருக்கோம். வெங்காயம் நடுகை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த நிலத்தை வெங்காயம் நடுகிறதுக்குன்றதுக்காகவே ஒரு விசேஷமாக பண்படுத்துவாங்க. ஏன்னா எல்லா பயிருக்கும் போட்டு புல்லோட போட்டு உழவடிக்கிற மாதிரிலாம் செய்யலை அது வெங்காயம் நடுகை செய்கிறதுக்கு. அப்போ இந்த வெங்காயம் நடுகை செய்யும் வரைக்கும் என்னென்ன இதில் வேலைகள் செய்திருக்கீங்க? நிலத்தை வந்து நாங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணணும். புல்லுகள் அந்த குப்பைகள் இல்லாமல் வடிவாக க்ளீன் பண்ணிட்டு உழவடிக்கணும். உழவை செய்துட்டு பண்படுத்தணும். பூமி நிலத்தை சமப்படுத்தி பரவி சமப்படுத்தினதுக்கு பிறகு தண்ணியை ஃபுல்லாக அடித்து அதன் பிறகு இந்த விதவங்காயம் நடுகை செய்யல். விதவங்காயம் நடுகை செஞ்சு எத்தனை நாளில் அது முளை வரும்? இது வந்து 4 நாளைக்குள்ள சரியான முளை வந்துட்டேன்னு. இப்போ இந்த வெங்காயத்துக்குள்ளே வந்து களைகள் உண்டையும் காண இல்லை, புல்லு இந்த புல்லுகள் உண்டையும் காண இல்லை. இது என்ன ஆள் போட்டு போடுங்க நீங்களா? இப்படி இல்லை. இது வந்து நாட்டி நாங்கள் ஒரு 6 நாளால் களைநாசினி பாவிப்போம். வெங்காயம் நடுகை செஞ்சதுக்கு பிறகு களைநாசினி பாவிப்போம் ஒரு 6 நாளையால். அந்த களைநாசினி வந்து களைகளை வளர்றதுக்கு விடாது. கிட்டத்தட்ட இது 2 மாதத்து பயிர் செய்ய, அந்த 2 மாதத்து பயிர் செய்யக்குள்ளேயும் களைகளை கட்டுப்படுத்தும். அது வந்து களைகள்ற விதைகளை முளைக்க விடாமல் செய்யுது. அப்போ அப்படி நடுகை செஞ்சு ஒரு 6 நாள் காலப்பகுதிகளில் களைநாசினி அடிக்கிறதால வெங்காயத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பாதிப்பு வராது. அந்த ரசாயனம் அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்துக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி தான் செய்திருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நாளில் இந்த வெங்காயம் அறுவடைக்கு வரும்? இன்னும் ஒரு 20-25 நாட்கள். 25 நாளில் அறுவடைக்கு வந்துடும். என்ன இப்போ இதுக்கு முதல் என்ன நாட்டி இருந்த நீங்கள்? இதுக்கு முதல் நாங்கள் கறிமிளகாய் போட்டிருந்தோம். கறிமிளகாய்க்கு பிறகு இடைக்கால பயிரை நாங்கள் வெங்காயம் நாட்டிருக்கீர்கள். அப்போ வெங்காயம் அறுவடைக்கும் பிறகு திரும்ப மிளகாய் நாட்டுவீர்கள். இந்த 1/2 ஏக்கருக்கு கொஞ்சம் கூட நிலப்பரப்பில் நாட்டியிருக்கிறீர்கள். இந்த 1/2 ஏக்கரில் கொஞ்சம் கூடிய அளவுக்கு நாட்டியிருக்கிற இந்த வெங்காய செய்கையிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு லாபம் வரும் என்று எதிர்பார்க்குறீர்கள்? லாபம் பண்ணக்குள்ள நாங்கள் எங்களோட சந்தையில் என்ன மாதிரி விலைவாசி போகுதுன்றதை பொறுத்து தான் எங்களோட லாபம் கிடைக்குது. நாங்கள் அறுவடை செய்கிற நேரங்களில் விலை கூடும் அல்லது குறையும். அந்த சந்தைப்படுத்தல் செய்யக்குள்ளதான் நாங்கள் அதில் லாபத்துகளை நம்மண்டா மற்ற மரக்கறிகளை போல இல்லாமல் வெங்காயத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. என்னண்டா, இப்போ நீங்கள் அறுவடை செய்கிற காலப்பகுதியில் விலைவாசி குறைவாக இருந்தால் சந்தையில் இதை நீங்கள் ஒரு சேமிச்சு வைக்கலாம். ஒரு கொஞ்சம் காலத்துக்கு, ஒரு மாதம் 2 மாதத்துக்கு சேமித்து வைக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஏதாவது செய்கிற அப்படி இருக்கும்போது செஞ்சிருக்கீங்களா? சேமித்து வச்சு விலை கூடுற நேரங்களில் விற்றுருக்கிறீங்களா? அப்படி சேமித்து வைக்கலாம். தற்போது என்னென்னா எங்களுக்கு மழை காலம் தானே, அந்த மழை காலத்தில் இதை சேமித்து வைக்கிறதுக்கு பெரிய சவாலாக இருக்கும் எங்களுக்கு. இப்போ வெயில் வேணும், அது வெயிலில் காய வச்சு அதுக்கேற்ற மாதிரி கொட்டில் அடித்து
அதுக்குள்ள சரியான முறையில் பாதுகாப்பாக வைக்கணும். வெங்காயம் அறுவடை செய்கிற நேரங்களில் எங்களுக்கு நல்ல உலர்கால நிலையாக இருந்தால் நல்லா அந்த வெங்காயத்தில் தாள்கள் எல்லாம் காஞ்சதுக்கு பிறகு நாங்கள் சேமிச்சு வைக்கலாம். ஈர தாள்களோட ஒன்று சேமிச்சு வைக்கல, அழுகல் அப்படி வந்து ஏற்படும். இப்போ சின்ன வெங்காயம் எங்கட பகுதியில் என்ன மாதிரி மார்க்கெட்டில் எவ்வளோ இருந்தாலும் கொடுக்கக்கூடிய வசதி இருக்குதா? தற்போதைய விலையில் மார்க்கெட்டில் கொஞ்சம் வெங்காயம் விலையாக போய் கொண்டிருக்கு இருக்குது. 250 ரூபா 200 ரூபா அப்படி போய் கொண்டிருக்கு கிலோவுக்கு. அந்த வகையில் கொடுக்கக்குள்ள எங்களுக்கு பெரும்பாலும் நட்டம் வராது, லாபத்தை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். புடுங்குற நேரம் என்ன மாதிரி போகுதுன்றது தெரியாது. நம்மட பிரதேசம் எல்லாம் ஃபுல்லாக கடற்கரையோரத்து மணல் குருத்து மண் தான். இந்த கடற்கரையோரத்து மணல் மண். ஆனால் யாழ்ப்பாண பகுதிகளில் நீங்கள் இந்த வித வெங்காயம் எடுக்கிற வடமராட்சி பக்கம் எல்லாம் பார்த்தா கிரவல் கலந்த ஒரு சிவப்பு மண்ணாக இருக்கும், இல்லை செம்மண், சரியான சிவப்பு மண்ணாக இருக்கும். அந்த மண்ணில் வந்து அவங்க வெங்காயத்துக்கு நீர் இறைச்சி பாய்ச்சி விட்டாங்கன்னு சொன்னால் ஒரு 6-7 நாளைக்கு திரும்ப தண்ணி நீர் பாய்க்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் எப்படி எங்கட இந்த மண்ணுக்கு வெங்காயத்துக்கு நீங்கள் எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா தண்ணி அடிக்கிறீங்க? வெங்காயத்துக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் தண்ணி அடிக்கணும். காலையில் ஒவ்வொரு நாளும் தண்ணி அதுக்கு அடிச்சணும். என்னென்னா எங்களது மணல் மண். நாங்கள் பூமியை பண்படுத்தக்குள்ள மாட்டெரு கொஞ்சம் பாவிப்போம். அந்த மாட்டெரு போட்டு தான் நாங்கள் இப்போ இதுக்குள்ளே செய்யலாம். செஞ்சால் ஒவ்வொரு நாளும் தண்ணி அடித்து பயிரை கொஞ்சம் சீராக பார்த்துக்கொள்ளணும். வேணே ஒவ்வொரு நாளும் தண்ணி அடிக்க வேண்டிய வரும். இந்த வெங்காய செய்கையில் உங்களுக்கு நீண்ட கால அனுபவம் இருக்குது, விவசாயம் ஒரு நீண்ட காலமாக செய்கிற நீங்கள். இந்த வெங்காய செய்கையில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்னத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? வெங்காயத்தில் வந்து முக்கியமான பிரச்சனை எப்படி சொல்லக்குள்ள எங்களுக்கு அந்த வெங்காயத்தில் விரியல் நோய் என்ற ஒரு நோய் ஒன்று ஏற்படும். இதில் விரியல் நோய், கப்பு கால நோய் சொல்லுவோம். அந்த காலத்தில் விரியல் கப்பு காலன்னு சொல்லுவோம். அந்த நோய் வராமல் நாங்கள் சரியாக பாதுகாத்துக்கணும். குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த நோய் ஏற்படும். இப்போ தற்போதைய அந்த நோய் ஏற்படுற கட்டத்தில் தான் எங்களோட வெங்காயம் விரிக்கா இருப்பேன். இப்போ இந்த 40 நாள் பருவத்தில் தான் அந்த நோய் ஏற்படுறது. அந்த பருவத்தில் கொஞ்சம் கவனமாக பாதுகாக்கணும். மற்றும்படி வெங்காயம் நாட்டி அதுக்குரிய பசலை எண்ணெய் வகைகளை கொடுத்தா அவர் இவர் தான் நம்ம எதிர்நோக்குற ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை. அவரையும் தாண்டி நாங்க செய்துட்டோம்டா வெற்றிகரமான ஒரு பயிற்சியாக வரும். என்ன இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வித வெங்காயத்தை வந்து வட மாகாண பகுதியிலிருந்து எடுக்கிறோம். இப்படி வித வெங்காயத்தை நாங்கள் அங்கேருந்து எடுக்கிறதுக்கு நாங்கள் இப்போ அறுவடை செய்கிற வெங்காயத்தில் எங்களுக்கு விதைக்கு தேவையான அளவு நாங்கள் அதை விதைக்கு கட்டி வச்சு அதை நாங்கள் பயன்படுத்தலாம். யாழ்ப்பாணத்து மண் வந்து செம்மண், ஒரு நல்ல ஒரு இறுக்கமான மண்ணில் அந்த வெங்காயம் உற்பத்தி செய்யப்படுது. அதால வெங்காயமும் நல்ல திடாத்திரமான ஒரு கட்டியான ஒரு வெங்காயம் மாதிரி இருக்கும். அந்த வெங்காயம் எங்கட நிலத்துக்கு ஏற்ற வெங்காயமா இருக்கும். எங்கட நிலத்துல விளையிற வெங்காயம் அதே மாதிரியான வெங்காயமாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் அந்த வெங்காயத்துல தன்மை பஜ்ஜி நாங்கள் நடக்கூடிய மாதிரி இல்லை, சேமிச்சு அவர் முளக்காயா வார வரைக்கும் வச்சுற நேரம் இந்த காஞ்சி போகிற தன்மைகள் கூட இருக்கும். மற்றும்படி முளத்திறன் வளர்றதெல்லாம் இருக்கும். அங்கேருந்து எடுக்கிறத விட எங்களுக்கு இங்கே நாங்கள் உற்பத்தி செஞ்சு அதை கட்டி வச்சு அதை நடப்போனோம்னா அரைவாசி வெங்காயம் தான் எங்களுக்கு அதில் அந்தரில் 25 கிலோ தான் வரும். மிச்சமெல்லாம் அது காஞ்சி போயிடும். இப்போ நீங்கள் வித வெங்காயம் அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு அந்தரம் என்ன விலையாடுது? நீங்கள் எங்களுக்கு இந்த வெங்காயம் வந்து 25,000 ரூபாய் எடுத்து நாங்கள் இந்த வெங்காயம் நீங்கள் இப்போ நடுகை செஞ்சிட்டீர்கள் நிலத்தில். இதில் உரப்பாவனைகள் அதுகள் என்ன மாதிரி எத்தனை நாளைக்கு ஒரு தரம் உரம் போடுறோம் நீங்கள்? எப்படி அது உரப்பாவனைக்குள்ள நாங்கள் வெங்காயம் நாட்டி ஒரு 10 நாள் முளைச்சதுக்கு பிறகு அடிக்கட்டு பசலண்டு எம்பிகே பாவிப்போம். அதுக்கு பிறகு வளர்ற பயலைகளை நாங்கள் இந்த வெங்காயத்துல வளர்ச்சியை பார்த்து கொஞ்சம் அதாவது யூரியா சில்லி மிக்சர் வளரக்கூடிய அந்த பசலைகளை நாங்கள் பயன்படுத்துவோம். இப்படி இருக்கல அந்த வெங்காயத்துல தன்மையை பார்த்து தான் நாங்கள் அந்த பசலைகளை போடுவீங்க. இதில் என்னென்னா இந்த மற்ற பயிர்களை விட வெங்காயம் எல்லாம் வந்து வெங்காயம் இந்த உருளைக்கிழங்கு மாதிரி என்று சொல்லுவாங்க செய்கிறது. ஒரு குறிப்பிட்ட இப்போ நீங்கள் சொன்ன இந்த 40 நாள் பயிர் வார கால பகுதியிலிருந்து இவருக்கு கிழங்கு பெருக்கிற மாதிரி பசலைகள் போடணும் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி
போடுறீங்களா? இப்போ நாங்கள் இப்போ என்ன போட்டிருக்கிற பயில அந்த கிழங்குக்குரிய பசலை போட்டுட்டோம். கிழங்குக்குரிய 40 நாளையால போட்டுட்டோம். அப்போ இனி போட தேவையில்லை. இனி போடுறேன்னா ஒரு 50 நாளையால கொஞ்சம் மெல்லிய பசலையா ஒரு கிழங்கு பசலை உண்டு போடுவோம். பசலை உண்டு போட்டோம். சில நேரம் பொட்டாசியம் கலந்து போடுவோம். பொட்டாசியம் கூடுதலாக கிடக்கிற அந்த பசலை வகைகளை போடுவோம் இல்லைண்ணே. போட்டோம்னா அந்த கிழங்குக்குரிய பசலையை அதோட நிப்பாட்டிடுவோம். அதுக்கு பிறகு ஒரு 60 நாள் ஆயிடுவார். இனி மட்டம் படிக்கிற பருவம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஏன்னா 60 நாள் மிஞ்சி போனால் ஒரு 65 நாளில் அறுவடை செய்யலாம். இப்போ நீங்கள் அறுவடை இன்னும் ஒரு 20-25 நாளில் அறுவடை செய்ய இருக்கிறீர்கள். இந்த அறுவடை செய்கிற வெங்காயம் இதுகளை வந்து என்ன மாதிரி இதை சந்தைப்படுத்தக்கூடிய வசதி இருக்கா? இங்கே வந்து வியாபாரிகள் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கிறாங்களா? என்ன மாதிரி சந்தைப்படுத்தல் எங்களுக்கு உள்ளூர் வியாபாரி மாதிரி இங்கே தேடி வருவாங்க. அவங்களுக்கும் கொடுத்துட்டு மீதியானதை நாங்கள் அந்த கல்முனை மார்க்கெட்டுக்கு பொதுச்சந்தைக்கு அனுப்புவோம். இனி அங்கே அவங்க அந்த அண்டைய விலைகள் எப்படி போகுதுன்னு பார்த்து இங்கே உள்ளூர் வியாபாரிகளும் அந்த விலைகளை அவங்களும் போட்டு எங்களுக்கு தருவாங்க. எங்களோட கிராமம் மட்டும் இல்லை, எங்களோட மாவட்டத்தை மட்டும் சொல்ல இயலாது, மாவட்டத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓடாவியார் என்று சொல்லுவாங்க. ஓடாவி கணேசண்ணன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டத்திலே தெரியாத ஆக்கள் இல்லை அந்த அளவுக்கு. அதை தாண்டி நீங்கள் வட மாகாணத்துலேயும் நிறைய 4-5 வருஷங்கள் அங்கேயும் நிறைய வீட்டு திட்டங்கள் எல்லாம் வேலை செஞ்சிருக்கீர்கள். இப்பையும் நிறைய வேலை உங்களுக்கு அந்த லீவு ஒரு நாள் கூட லீவ் எடுக்க இல்லாத அளவு வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி அந்த ஓடாவி வேலை செய்து கொண்டு இருக்கிற அந்த இதுக்குள்ள இந்த வெங்காயம் எப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு நிலப்பரப்புல வெங்காயம் அதுவும் இவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு, இவ்வளவு கவனிப்போட செஞ்சிருக்கீங்களா? இதுக்குரிய நேர முகாமைத்துவத்தை எப்படி செய்கிறீர்கள் கணேசன்? இது ஒரு நல்ல ஒரு கேள்விதான். நேரம் நம்ம நேரத்தை ஒதுக்கி கொள்ளணும். காலையில எப்படியும் ஒரு 4:45-5 மணிக்கு தண்ணி ஆரம்பிச்சிருவேன். குறைஞ்சது இவ்வளவு அடிச்சு முடியறா ஒரு 2:30 மணி தான் முடியும். ஒரு 5:30 மணிக்கு எடுத்தேன்னா ஒரு 7:30 மணி 7-7:15 தண்ணி அடிச்சு முடியும். இனி அதுக்கு பிறகு நம்மளோட வேலையை பார்த்து கொள்ளலாம். அந்த வேலையை எங்கட தச்சு வேலைகளை பார்த்து கொள்றேன். மேலதிகமா பின்னரம் கொஞ்சம் நேரத்தோட வந்து திரும்ப பசலைகள் உரங்கள் அது போடுறேன்டா போட்டு கொள்றேன். இதே மாதிரிதான் நம்ம இந்த பயிற்சியில உங்களுக்கு அந்த தச்சு வேலை ஓடாவி வேலையில போதிய வருமானம் இல்லாமலுக்கு இப்படி விவசாயம் செய்யறீங்களா? இல்ல இது என்ன காரணம்? அது இல்ல போதிய வருமானம் இல்ல, இந்த தொழில் வந்து நம்ம காலகாலமா செய்து வர்றது, பரம்பரையா செஞ்சு வர்றது. என்னதான் வருமானம் வந்தாலும் விவசாயத்தை கைவிடையலாது. ஒரு இது உண்டு மனசுக்கு அப்படி ஒரு திருப்தி, விவசாயம் செஞ்சா மறக்க முடியாத தொழில்கள். அப்ப நாங்க இதை தொடர்ந்து செய்துட்டு வரோம். தொடர்ந்து செய்வோம், இயன்ற வரைக்கும் இயன்ற வரைக்கும் செய்வோம். கழுதாவளனுக்குள்ள எல்லாரும் விவசாயத்துல ஈடுபடுற ஒரு கிராமம். அந்த வகையில நாங்க மற்ற தொழில் செய்த என்ன தொழில் செஞ்சாலும் அதுக்கு ஒரு பக்க தொழிலா விவசாயத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும்.